ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டெக்ட்ரிக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஓனாக ஒரு ஃபைல் ஸ்டோர் பாட் ரெண்டர் யூஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணுறது, அதுவும் ஃப்ரீயாக எப்படி டெப்ளாய் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட கிட்டப் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை வந்து ஃபோர்க் பண்ணிக்கோங்க. மேலே ஃபோர்க் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபோர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு config.py அப்படிங்கிற ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம டேட்டா எல்லாமே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஓனர் ஐடி, டேட்டாபேஸ் யூஆர்எல், டேட்டாபேஸ் நேம், நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபைல் எந்த சேனலில் ஸ்டோர் பண்ணணுமோ அந்த சேனல் ஐடி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு 4 சப்ஸ்கிரைப் சேனல் ஐடி. இதில் வந்து 4 4 சப்ஸ்கிரைப் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த சேனல் டீட்டெயில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோ டெலிட் ஃபியூச்சர் இருக்குது, இதில் எவ்வளோ செகண்ட் கழிச்சு ஃபைல் டெலிட் ஆகணுமோ நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போர்ட் வந்து அப்படியே விட்டுருங்க. அட்மின் உங்களுக்கு ஓனரை தவிர வேறு யாராச்சும் ஃபைலை பாட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அட்மின் ஐடி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் மெசேஜ், 4 சப்ஸ்கிரைப் இதெல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் இப்போது டேட்டா ஃபில் பண்ணிக்கிறேன். இங்கே பென்சில் ஐக்கான் இருக்கும், இந்த பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் டேட்டாபேஸ் யூஆர்எல் வேணும், டேட்டாபேஸ் யூஆர்எல் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். MongoDB யூஆர்எல் நான் காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இதில் இருக்கிற டேட்டா எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கமிட் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ரெண்டர் வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெண்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மேலே நியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வெப் சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்டப் ரெப்போசிட்டரி அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரெப்போசிட்டரி லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணணும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கானாட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் யூஆர்எல் பேஸ்ட் பண்ணது இப்படி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து நேம் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஸ்டோர் பாட் அப்படின்னு கொடுத்துருங்க. என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நெக்ஸ்ட்டு இதில் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரான்ச் மெயின், இதில் சர்வர் சிங்கப்பூர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரூட் டைரக்டரி இதெல்லாமே அப்படியே விட்டுருங்க. இதில் பிளான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் கமாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3 main.py இதை வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிளான் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு இதில்
என்விரான்மெண்டல் வேரியபிள் கொடுக்கணும். கான்ஃபிகில் இருக்கிற மாதிரியே போய் காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆட் கொடுத்து நெக்ஸ்ட் ஏபிஐ ஐடி அண்ட் பாட் டோக்கன் பேஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுக்கணும். வேல்யூ காப்பி பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேவையான டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் டெப்ளாய் வெப் சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட் பேஜ் வந்துருச்சு. இது கொஞ்ச நேரம் லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. நீங்கள் பாட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 சப்ஸ்கிரைப் சேனல் டேட்டா பேஸ் சேனலில் அட்மினாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா பாட் வந்து எரர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பில்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு, டெப்ளாயிங் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுவர் சர்வீஸ் இஸ் லைவ் அப்படின்னு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா டெப்ளாய் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு லிங்க் இருக்கும், tfFileStoreBotRender.com அப்படின்னு. இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா uptimerobot.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தேவைப்படும். இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் மேலே பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே ரெண்டரில் காப்பி பண்ண லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இமெயில் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே அப்படியே தள்ளிட்டு வந்தீங்கன்னா மானிட்டர் இன்டர்வல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டிஃபால்ட்டாகவே இருக்கும், அதை அப்படியே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கிரியேட் மானிட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மானிட்டர் கிரியேட்டட் அப்படின்னு வந்துருச்சு, அவ்வளோதான். பாட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஃபைலை போட்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஃபைலை போட்டது லிங்க் வந்துருச்சு, அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோ எதை பற்றி போடல அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.